சொக்கர்முடியில் கையேற்றம் நடந்த விவாத பூமியை சிபிஐ தலைவர்கள் பார்வையிட்டனர். கையேற்ற பூமியை உடனடியாக பிடிக்க வேண்டும் என்பதே சிபிஐயின் நிலைப்பாடு என்று மாவட்ட செயலாளர் தெரிவித்தார். சொக்கர்முடியில் பைசன்வெளி முன் பஞ்சாயத்து தலைவர் ராமகிருஷ்ணன் பூமி கையேற்றம் செய்த சிபிஎம் அங்கத்தினராக இருந்தபோது என்று சிபிஐ மாவட்ட செயலாளர் கே சலீம்குமார் தெரிவித்தார். சொக்கர்முடியில் பிரச்சனை இருந்த இடத்தை பார்வையிட்ட பின்பு அவர் இதை முன்வைத்தார். சில காலங்களுக்கு முன்புதான் சிபிஎம்மில் இருந்து சிபிஐயில் ராமகிருஷ்ணன் இணைந்தது. சொக்கர்முடி கையேற்றம் சட்டவிரோத கட்டுமானம் போன்றவை சம்பந்தமாக சிபிஐ மாவட்ட செயலாளருக்கும் ரெவன்யூத்துறை அமைச்சருக்கும் பங்குள்ளதாக சிபி ஜோசப் தெரிவித்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. சொக்கர்முடியில் சட்டவிரோத கட்டுமானங்கள் நடத்திய நபர்தான் சிபி ஜோசப். ராமகிருஷ்ணனின் மேல் கூறக்கூடிய குற்றங்கள் அடிப்படையற்றவை என்றும் நானும் அந்த நபரும் ரெவன்யூத்துறை அமைச்சரை இது சம்பந்தமாக பார்க்கவில்லை என்றும் സലീംകുമാർ தெரிவித்தார். കൃഷ്ണന്റെ ആരോപണം രാമകൃഷ്ണന്റെ മാത്രമാണ്. സിബിഐ ആരോപണം നിഷേധിച്ചിട്ടുണ്ട്. സിബിഐനെ അറിയത്തില്ല എന്നുള്ളതാണ് ഏറ്റവും വലിയ വസ്തുത. സിബിയുടെ കൂടെ മന്ത്രിയുടെ അടുത്തും പോയിട്ടില്ല, ആ വിഷയങ്ങളിലും ഇടപെട്ടിട്ടില്ല. മന്ത്രിക്കും സിബിനെ അറിയില്ല. ഈ ജില്ലയെ കയ്യേറ്റം നടത്താത്ത ഏക പാർട്ടി സിപിഐ ആണ് എന്നുള്ള കാര്യം വ്യക്തമാക്കിയ ഏതെങ്കിലും ഒരു പാർട്ടി പ്രവർത്തകനോ ആർക്കെങ്കിലുമോ കയ്യേറ്റ ഭൂമി ഉണ്ടെങ്കിൽ ആ ഭൂമി തിരിച്ചു പിടിക്കുക മാത്രമല്ല അയാൾ ഈ പാർട്ടിയിലും ഉണ്ടാകുകയില്ല. അങ്ങനെ കയ്യേറ്റക്കാരെ സഹായിച്ചവരും ആരെങ്കിലും ഉണ്ടെങ്കിലും അത് വ്യക്തമായി തോന്നിയിട്ടുണ്ടെങ്കിലും അവരും ഈ പാർട്ടിയിൽ ഉണ്ടാകുകയില്ല. ഇതാ സിപിഐ. ராமகிருஷ்ணன் பூமியை கையேற்றம் செய்திருந்தால் சட்ட நடவடிக்கை எடுத்து இந்த பகுதியில் வேறு சில காங்கிரஸ் தலைவர்கள் பூமி கையேறியுள்ளதாகவும் சலீம்குமார் தெரிவித்தார். சிபிஐ மாநில எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி அங்கத்தினர் அஷ்ரப்பினுடன் கே சலீம்குமார் சொக்கர்முடியில் பார்வையிட்டார். சொக்கர்முடியில் கையேற்ற பூமி உடனடியாக பிடிக்க வேண்டும் என்றும் சிபிஐ அரசுடன் கோரிக்கை வைக்கும் என்றும் கே அஷ்ரப் தெரிவித்தார். சிபிஐயின் கோரிக்கையின் அடிப்படையில் அரசு உடனடியாக இந்த விஷயத்தில் இடைவிட்டு விசாரணை கமிஷனை நியமிக்கும் என்றும் அஷ்ரப் தெரிவித்தார். ഇതിനോടകം തന്നെ കമ്മ്യൂണിസ്റ്റ് പാർട്ടിയുടെ ആവശ്യത്തെ തുടർന്ന് ഗവൺമെന്റ് തന്നെ ഈ വാർത്ത ഉയർന്നു വന്ന സാഹചര്യത്തിൽ വളരെ ദ്രുതഗതിയിൽ തന്നെ അടിയന്തരമായി റവന്യൂ വകുപ്പ് മന്ത്രി അന്വേഷണത്തിന് ഉത്തരവിട്ടു. ആ അന്വേഷണം ഇപ്പോൾ നടന്നുകൊണ്ടിരിക്കുകയാണ്. ആ അന്വേഷണം പൂർത്തിയാകുന്ന മുറയ്ക്ക് ഗവൺമെന്റ് അത് സംബന്ധിച്ച് ശക്തമായ നിലപാട് സ്വീകരിക്കും എന്ന് തന്നെയാണ് ഞങ്ങൾ പ്രത്യാശിക്കുന്നത്. சிபிஐ தலைவர்களான கே சிவராமன், ஜெயாமது, பிரின்ஸ் மேத்யூ, பழனிவேல், ஜோயி, சாஜி, சந்திரபால், பினுஸ்கரியா போன்றவர்கள் உடன் இருந்தனர். நியூஸ் பீரோ ராஜகுமாரி.